ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஒரு சப்ஜெக்ட் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, படத்தோட பேர் சொல்ல விரும்பல. ஸோ நான் பேசுகிறத வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடவுள் வந்துட்டு சில விஷயங்கள் கண்ணில் பார்த்து ஃபீல் பண்ணி, ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இறங்கி வந்து நல்லவங்களுக்கு உதவி பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு படத்தில் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு சீன் பார்க்குறேன். கடவுள் ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலியில். ஸோ அவங்களோட மேபி அவங்களோட டாட்டர். ஸோ அவங்களோட டாட்டருக்கு வந்துட்டு அவங்க மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட பணம், அதாவது அந்த பணத்துக்காக ஒரு நகைகள் கொண்டு வராங்க. அந்த நகையை தொலைச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த நகையை திருப்பி மீட்க முடியாமல் அந்த ஃபாதர் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி, தன்னோட பொண்ணை காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கடைசியில் கடவுள்கிட்ட போயிட்டு அவர் முறையிடுறாரு. ஸோ அந்த இடத்துல கடவுள் வந்துட்டு ஃபீல் பண்ணி அந்த இடத்துல இறங்கி வராரு. ஸோ இறங்கி வந்து சில விஷயங்கள்லாம் உதவி பண்ணுறாரு அந்த ஃபாதருக்கு. ஸோ உதவி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் அந்த தந்தை வந்துட்டு அந்த மகளை இழந்துடுறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த கடவுள் வந்துட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு ஃப்ரேம் செட் பண்ணியிருக்காங்க. கடவுள் வந்துட்டு ஃபீல் பண்ணி அழறாரு. கடவுள் அழறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும். ஸோ கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும். ஸோ நான் வந்துட்டு அதனால் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கடவுள் அப்படி அழுவாரா? அழறவர் கடவுளா? கடவுள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் அந்த இடத்துல. ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன், இந்த இடத்துல இருந்து நான் சொல்ல வர இடத்த நான் சொல்ல வரேன். ஸோ இந்த படத்துக்கும் இப்போ நான் சொல்ல வர்றதுக்கும் இதுக்கப்புறம் சம்மந்தம் இருக்காது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்றது, ஸோ கடவுள் இருக்கிறாங்க, கடவுள் இல்லை. ஸோ இது நான் ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் பேசியிருக்கேன். ஸோ கடவுள் இருக்கிறாங்க, கடவுள் இல்லை அப்படின்றத பற்றி நமக்கு கவலையே கிடையாது. ஸோ கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னே நம்ம வச்சுப்போம். ஸோ கடவுள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெல்விஷர். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு உங்கள் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருமணம் நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கிரகப்பிரவேச நிகழ்ச்சியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை நீங்கள் கூப்பிடுறீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்கள், இல்லாட்டி உங்களோட அபிமான சொந்தக்காரங்க யாராச்சும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களோட தாய் மாமா, இல்லாட்டி உங்களோட யாராச்சும் ஒரு அத்தை, அந்த மாதிரி யாராச்சும் க்ளோஸானவங்க, நீங்கள் க்ளோஸ்ன்னு நினைக்கிறவங்க. ஸோ வாழ்த்துறது தான் நீங்கள் நினைக்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த நெருக்கமானவங்க, அந்த தாய் மாமாவாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட அத்தையாக இருக்கட்டும். ஸோ இவங்க வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க உங்களை நேரில் வந்துட்டு, நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க, இல்லாட்டி இந்த திருமணம் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க லைஃப்லன்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்துறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? இப்போ அவங்க வாழ்த்தினதுனால தான் நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணீங்க, இல்லைனா வீடு கட்டினீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ உங்களை வந்துட்டு அவங்க விஷ் பண்ணுறாங்க அந்த ஃபங்க்ஷனில் வந்து. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க ஜஸ்ட் ஒரு வெல்விஷர். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். நான் இந்த இடத்துல வந்துட்டு இல்லை கடவுள் அப்படி கிடையாது, கடவுள் இறங்கி வந்து நிறைய இடத்துல நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக உண்மை தான். நான் வந்துட்டு இதெல்லாம் மறுத்து பேசுகிறதுக்கு இங்கே வரல. பட் ஆனால் கடவுள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா, கடவுள் வந்துட்டு ஒரு சிஸ்டம் உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ அந்த சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு விதிகள், ஒரு விதிமுறை. ஸோ இந்த விதிமுறையை நம்ம மீறுறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல அதுக்குண்டான லாப நஷ்டத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ நீங்கள் விதிகளை மீறும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல லாபம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ நஷ்டம் தான் இருக்கும். ஸோ அந்த நஷ்டம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தில் இருக்கலாம், உங்களோட வெல்த்தில் இருக்கலாம், இல்லாட்டி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இப்போ கடவுள் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இந்த விதியை உருவாக்கிடுறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கல்யாண சப்ஜெக்ட் வரும். ஸோ இந்த இடத்துல வெல்விஷர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வாழ்த்துறவங்க தான் நான் வந்துட்டு இந்த இடத்துல கடவுளாக பார்க்குறேன். ஸோ கடவுள் வந்துட்டு உங்களுக்கு வேணும், உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் கிடைக்குது, நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், அப்படி இல்லைனா ஒரு கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி எதனா ஒரு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு வெல்விஷராக, இப்போ எப்படி ஒரு தாய் மாமாவோ ஒரு அத்தையோ இருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு வெல்விஷராக அதுக்கு இமீடியட்டாக ஓகே நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளோட பார்ட் இங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் சில விதிமுறைகள் போட்டு உங்களோட லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு திருமணம், சில பேருக்கு தடைகள் ஏற்படலாம், இல்லாட்டி சில பேருக்கு இமீடியட்டாக திருமணம் நடக்கலாம். ஸோ அது நடக்கணும், இல்லைனா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கும்.
ஸோ அந்த விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும். ஸோ உதாரணத்துக்கு வந்துட்டு என்ன விதிமுறைகள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் யார் மனதெல்லாம் புண்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு உண்டான மன்னிப்பு நீங்கள் கேட்டிருக்கணும். நமக்கு வந்துட்டு நீங்கள் லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புண்படுத்தினா என்ன, நம்மளை கேட்கறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்துட்டு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே ஹர்ட் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நெகட்டிவ் மார்க் நமக்கு வந்துட்டு போய்டும். ஸோ அந்த நெகட்டிவ் மார்க் எங்கே நமக்கு அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லைனா ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, எதுவாக இருக்கட்டும். ஸோ அந்த நெகட்டிவ் மார்க் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை ஆயிரும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு சில பேருக்கு வந்துட்டு இப்போ அந்த படத்துக்கு போவோம் இப்போ நம்ம. ஸோ அதில் வந்துட்டு அந்த தந்தை என்ன பண்ணுறாரு, ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி ஏன் வருது, அவங்களுக்கு அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீப்பாக பார்க்கும்போது அந்த படத்தில் வந்துட்டு இன்னும் கூட அவங்க மேபி காமிக்கிறதுக்கு மேபி அவங்களுக்கு அவகாசம் இருந்திருக்காது. ஸோ அவங்க வந்துட்டு ஏதோ விதிகளை மீறி இருப்பாங்க, பிரபஞ்சத்தோட விதிகளை ஏதோ ஒன்றத்தை பிரேக் பண்ணியிருப்பாங்க. அப்போது அது பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான எஃபெக்ட்ஸ், அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், போஸ்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு உண்டான இம்பேக்ட், அதுக்கு உண்டான தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான விளைவுகளை அவங்க சந்திச்சு தான் ஆகணும். ஸோ அந்த விளைவுகளை அவங்க சந்திக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க நன்மை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நன்மைகள் நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு அவங்க மகளுக்கு அடுத்தது ஒரு கல்யாணம் நடந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்க லைஃப் நல்லா போய் வீடு வாசல்லாம் கட்டி, ஸோ அந்த மாதிரி, ஸோ அவங்க நல்ல வேலைகள் நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் மேபி. ஸோ அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு விதிகளை மீறி இருப்பாங்க. ஸோ அந்த விதிகள் வந்துட்டு என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு எனக்கு தெரியாது, நான் வந்துட்டு அந்த விதிகளை செட் பண்ணல. ஸோ அந்த விதிகள் வந்துட்டு என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி வேறு யாருக்குன்னா அவங்க மேபி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் யார் வாழ்க்கைக்குன்னா மேபி அவங்க தடையாக இருந்திருக்கலாம். யாருக்குன்னா வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்க யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், இவங்கக்கிட்ட பணம் நிறையா இருந்திருக்கும், அந்த பணத்தை கொடுத்து உதவாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் இவங்க நம்ம தான் நல்லா இருக்குமே, இன்னொருத்தங்க உடம்பு சரியில்லைன்னா அது அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை வேடிக்கை பார்த்துருந்துருக்கலாம். உதாரணம், நான் சொல்கிறது எல்லாமே உதாரணம். ஸோ அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா இவங்களுக்கு அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு பண நெருக்கடி வந்து அந்த நேரத்தில் இவங்களோட மகளுக்கு உடம்பு சரியில்லாத போயிருக்கலாம். ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கடவுள் வந்துட்டு இந்த இடத்துல பரிதாபப்படுறாரா அப்படின்னு கேட்டால், இல்லாட்டி கடவுள் இதை பார்த்து ரசிப்பாரா அப்படின்னு கேட்டால், இது ரெண்டுமே கிடையாது. ஸோ கடவுள் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்குள்ளேயே வரமாட்டார். இப்போ நீங்கள் வந்துட்டு பண்ணுறதோட விளைவுகள் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம எதனா நன்மைகள் செஞ்சுருப்போம், ஸோ ஏதோ ஒன்று விதைச்சிருப்போம், ஸோ அதோட தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ அவர் வந்துட்டு நன்மைகள் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு நன்மைகள் நடந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல கடவுள் வந்து இந்த மாதிரி இறங்கி வந்து, ஸோ இந்த மாதிரி அவர் கெட்டவங்களை அழிக்கிறது இந்த வேலைகள்லாம் கிடையாது. ஸோ இவங்க ஏதோ தவறு பண்ணியிருப்பாங்க, யாருக்குன்னா துரோகம் பண்ணியிருக்கிறதோ, யாராச்சும் உடம்பு சரியில்லாமல் போகும்போது இவங்க அதை வேடிக்கை பார்த்துருக்கிறதோ, அவங்களுக்கு உதவி பண்ணாமல் இருந்திருக்கிறதோ, இந்த மாதிரி பாவங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அதே நெருக்கடி, பண நெருக்கடியை முதல்ல வந்துட்டு, இது இயற்கை, இது கடவுள்லாம் பண்ணுறது கிடையாது, இயற்கை தான் அது. ஸோ இயற்கை என்ன பண்ணுன்னா, இன்னொருத்தங்க எப்படி அந்த பண நெருக்கடியில் அவங்களோட மகளோ கணவனோ யாராச்சும் ஒருத்தங்க காப்பாற்ற முடியாமல் போயிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த இயற்கை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அதே மாதிரி பண நெருக்கடியை கொடுத்து, இவங்க மகளுக்கு அந்த மாதிரி ஒரு அதுக்கு இணையான ஒரு நோயை கொடுத்து, ஸோ இவங்களை அனுபவிக்க வச்சுருந்துருக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி அது நோயாக கூட இருக்காமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வேறு யாருக்குன்னா நோய்க்கு அவங்களோட மருத்துவ உதவிக்கு பணம் கொடுக்க அந்த மாதிரி மேட்டர் இல்லாமல் வேறு எதனா கூட சப்ஜெக்ட் இருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இதுதான் இதுக்கு இதுதான்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் அதுக்கு இணையான ஏதோ ஒரு பிரபஞ்ச விதிகளை அவங்க மீறி இருப்பாங்க. ஸோ அதை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கடவுள் உள்ளே வந்து, ஸோ இவங்களை அந்த கோர்ட்டில் போய் வாதாடி காப்பாற்றுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு விதின்னு நீங்கள் செட் பண்ணிடுறீங்க. ஸோ இது பண்ணால் இதுதான் தண்டனைகள், இதுதான் விளைவுகள் அப்படின்னு இருக்குது. அப்படின்போது கடவுள் ஏன் இங்கே வரணும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறது, நான் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு அவங்க தப்பாக எடுத்திருக்காங்க, கடவுள்லாம் இப்படி பண்ண மாட்டாருன்னு நான் சொல்ல வரல. கடவுளுக்கு இந்த அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அவர் வந்துட்டு விதிகள்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அவர் பாட்டு விட்டுட்டார், அவ்வளோதான். ஸோ அந்த விதிகளை மீறுறவங்களுக்கு இதுதான் விளைவுகள். ஸோ அந்த விதிகளை மீறலை, ஸோ விதிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ கரெக்டாக அவங்களோட வருமானத்துலேருந்து மாதம் மாதம் என்ன வருமானம் வருதோ, உதாரணத்துக்கு 10,000 சம்பாதிக்கிறாங்கன்னா 10% 1000 ரூபாயை வந்துட்டு அவங்க தான தர்மம் பண்ணுறாங்க. ஸோ அந்த தான தர்மமே பார்த்து யாருக்கு தேவையோ அதை கரெக்டாக அந்த பணத்தை கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு யார் மனசையும் புண்படாத இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்குது, பிரபஞ்ச விதிகள் இருக்குது. ஸோ இயற்கைக்கு புறம்பான நிறைய விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத விளைவுகள்லாம் நம்ம வாழ்க்கையில் நிகழாமல் இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இது வந்துட்டு சிம்பிள். நம்ம இது வந்துட்டு ஒரு படமாக தான் பார்க்கணுமே தவிர, ஸோ கடவுள் வந்துட்டு இந்த மாதிரி கெட்டவங்கள பழி வாங்குறது, நல்லவங்கள காப்பாத்துறது, ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் இயற்கைக்கிட்டேயே விட்டுட்டாரு அவரு. ஸோ நம்ம கெட்டது பண்ணுறோம் அப்படின்னும்போது நமக்கு இந்த மாதிரி கெட்டவங்க கிட்ட போய் நம்ம மாட்டிப்போம். நம்மளோட ட்ரெயினில் போகும்போது நம்மளோட நகைகள் திருட்டு போகிறது, அப்புறம் நம்மளோட அவசர நேரத்தில் நமக்கு கையில் பணம் நகை இருந்துமே அந்த பணம் நமக்கு உதவாமல் போகிறது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான். ஸோ இந்த பிரபஞ்ச விதிகளை வந்துட்டு நம்ம பின்பற்றணும். ஸோ பிரபஞ்ச விதிகள்லாம் அப்படி இல்லை. அதாவது இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. பிரபஞ்ச விதிகள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கூகுள்லலாம் சர்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் எதிர்மறையான விஷயங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்பயுமே நேர்மறையான விஷயங்கள் தான் பண்ணணும். மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. தெரிஞ்சியுமே தெரியாமையே அவங்கள வந்துட்டு மனதளவுகளோட அவங்க மனசை புண்படுத்திடக்கூடாது. ஒருவேளை அப்படி எதனா தப்பு பண்ணிட்டோம்னா கூட அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும், பகிரங்கமாக கேட்கணும். அப்படி அவங்க கேட்கறதுக்கு இன்னைக்கு உயிரோட இல்லை, இல்லாட்டி அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எழுதி மன்னிப்பு கேட்கலாம். உங்களுக்குன்னு ஒரு டைரி வச்சுக்கோங்க. அந்த நபருக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் எழுதுங்க. நன்றி உணர்வு செலுத்துங்க. டெய்லியுமே நீங்கள் நன்றி உணர்வு செலுத்தணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பிரபஞ்சத்தோட விதிகள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதிகள்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் லைஃப்பில் வராது இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இது வந்து இயற்கை. ஸோ இந்த இடத்துல கடவுள், அப்போ கடவுள் கோயிலுக்கு போகிறது வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேள்வி தோணலாம் உங்களுக்கு. அப்போ நான் ஜஸ்ட்டு பிரபஞ்ச விதிகளை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாமே, அப்போ நான் வந்துட்டு கோயிலுக்கு போகணுமா அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கோயிலுக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல கடவுள் நமக்கு உதவி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே வந்துட்டு அவசியம் இல்லை கடவுளுக்கு. கடவுள் வந்துட்டு இந்த மாதிரி இறங்கி வந்து உதவி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு உண்மையாலே நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்துட்டு 4 பேருக்கு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கோயிலுக்கு வரணும் அப்படின்ற அழைப்பு கடவுள்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சரியான நபராக இல்லை அப்படின்னா, உங்களால் கோவிலுக்குமே நீங்கள் நினச்சாலுமே போக முடியாது. சில கோயில்கள்லாம் இருக்குது. அந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்சாலுமே போக முடியும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான அழைப்பு உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் அந்த பிரபஞ்ச விதிகளை மீறாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அழைப்பு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரபஞ்சத்தோட சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளான சீக்ரெட்ஸ் தான். ஸோ இந்த சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ஸோ அது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் வேணால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் செப்பரேட்டாக டிஎம் பண்ணுறேன். அது என்ன விதிகள் அப்படின்றது கூட சின்ன சின்னதாக என்னால் இப்போது ஒரே மெசேஜில் எல்லாத்தையுமே டிஎம் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எதனா ஒரு ஃபைல் அந்த மாதிரி போட்டு அதில் டிஎம் பண்ணி விடுறேன் உங்களுக்கு, நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ இவ்வளோ தான், சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ அதனால் இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு உடனே போய் இந்த கடவுளை கும்பிட்டா நமக்கு சரியாயிரும், ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற கடவுளை விட இந்த கடவுள் சிறந்தவர், ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம்.